ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ப்ராடக்ட் தான். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைக்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அக்சசரிஸ்னே வந்து இதை சொல்லலாம். மோஸ்ட் காமன் இஷ்யூ இன் பைக்ஸ் டூ வீலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோக் ஆயில் சீல் வந்து லீக் ஆகிறது தான். எஸ்பெஷலி அப்சைட் டவுன் ஃபோக்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோக் ஆயில் சீல் லீக்கேஜ் அப்படிங்கிறது வந்து காமனாக இருக்கும். என்னோட பெனிலி 600 ஐக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோக் ஆயில் அப்படிங்கிறது வந்து அடிக்கடிக்கு லீக் ஆகும். ஃபோக் ஆயில் சீல் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம பைக்கில் வந்து எப்படி ஃபிட் பண்ணலாம், அது வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நார்மல் ஃபோக்கா இருந்தாலும் சரி, இல்லை அப்சைட் டவுன் ஃபோக்கா இருந்தாலும் சரி, இந்த ஒரு அடிஷனை வந்து உங்கள் பைக்ஸ்லையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து இந்த ஆயில் லீக்கேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் எக்ஸ்டெண்டுக்கு வந்து தடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கோம், மோட்டோ ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்போ குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம பைக்கில் வந்து எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், யூனிவர்சல் ஃபோக் சீல் கவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து மோட்டோ ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக் சீல் ப்ரொடெக்ஷனுக்கு தேவையான அந்த கவரும் டேக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டேகை வச்சு நம்ம லாஸ்ட்டில் வந்து டைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு லெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேகு, ஸோ டோட்டலாக வந்து 4 டேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து போட்டுட்டு இதை நம்ம வந்து இந்த டேக் மூலயமா வச்சு டைட் பண்ணிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சைடுமே வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன் ஆனதை வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இந்த டேகோட எண்டை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டேகோட எண்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். லைட்டாக விட்டுட்டு கட் பண்ணலாம். ஃபிட் பண்ணிட்டோம். அந்த சஸ்பென்ஷன் ட்ராவல் ஆனது வந்து பாதிக்கப்படல. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்ச நாள் நான் வந்து ரைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து சொல்கிறேன். அந்த கிளாத்தே வந்து கைண்ட் ஆஃப் எலாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சஸ்பென்ஷன் ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாத்துமே வந்து கான்ட்ராக்ட் ஆக தான் போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. எஸ்பெஷலி அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருக்குது உங்கள் பைக்கில் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோக்கை வந்து நல்லா தொடச்சிருங்க. முடிஞ்ச இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த டஸ்ட்டு டெப்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் அதை வந்து க்ளீனாக இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் இந்த கிளாத்தையுமே வந்து உங்களால் வாஷ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வலில் இதை வந்து க்ளீன் பண்ணுறது அவசியம். பைக்கர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நிறைய கான்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் டு பாஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாஸ் அப் அஃபிஷியல். ஐ சி யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. Bye.